உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். தேர்தல் ரொம்ப சீக்கிரமே வர இருக்கு அப்படிங்கறதால உங்கள் தொகுதியில் வெல்ல போவது யார் அப்படின்னு மாவட்ட வாரியா ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறத நாம தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு முதலாவது வீடியோ. இன்னைக்கு நாம எந்த மாவட்டத்தை பார்க்க போறோம் அப்படின்னா மதுரை மாவட்டம். எதனால எடுத்த உடனே மதுரை மாவட்டம் அப்படின்னு சொன்னா, முதல்வர் ஸ்டாலின் இப்ப ரோட் ஷோ போனது மதுரை மாவட்டம். இதுக்கு பின்னாடி உதயநிதியோட கோபம், உதயநிதி உடல்நிலை சரியில்லைன்னு விடுமுறை, இது எல்லாமே பல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதையும் பேசிட்டு மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய 10 தொகுதிகள்ல வெல்ல போவது யார் அப்படிங்கிற ஒரு கணக்கையும் நாம உங்ககிட்ட சொல்ல போறோம். அதே மாதிரி உங்களோட தொகுதியில யார் வெல்ல போறாங்க, உங்களோட தொகுதி நிலவரம் என்ன அப்படின்னு எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க உங்கள் தரப்பு தகவல்கள், தரவுகள் அப்படிங்கிறத கலந்துகிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாம மதுரை மாவட்டத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தொடர்ச்சியா நம்மளோட வீடியோக்கள் உங்களை தேடி வரும். முதலாவதா பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள். மேலூர், சோழவந்தான், மதுரை மேற்கு, மதுரை மத்தி, மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, திருமங்கலம். இந்த 10 தொகுதிகள் அப்படிங்கிறது தான் தேர்தல் அனல் அப்படிங்கிறத தகிக்க விட போற தொகுதிகளா இருக்க போகுது. ஏன்னா மதுரை அப்படிங்கிறது எப்பவுமே அதிமுகவுக்கு சாதகமா அதிக நாட்கள் இருந்திருக்கு. அப்பப்ப சில தேர்தல்கள்ல அது திமுகவுக்கு சாதகமாகவும் இருந்திருக்கு. இங்க முக்குளத்தூர் வாக்கு வங்கி, சௌராஷ்டிரா வாக்கு வங்கி, முத்தரையர் வாக்கு வங்கி, இப்படி பலதரப்பட்ட வாக்கு வங்கிகள் இருக்கு. இஸ்லாமிய சமூகம், பட்டியல் சமூகத்தினரோட வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் பரவலா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னா மதுரை மாவட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த 10 தொகுதிகள்ல யார் யாரு ஜெயிக்க போறா, யார் யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நாம பாக்குறதுக்கு முன்னாடி, இப்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்ட்ரைக்ல இருக்கார், லீவ்ல இருக்கார். நம்ம பாஷையில அதை ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிடலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் இப்ப ரோட் ஷோ போறதுக்காக பொதுக்குழு எல்லாம் மதுரையிலேயே கூட்டி ரோட் ஷோ எல்லாம் போட்டாங்க. அங்க போய் அழகிரி அவர்களை சந்திச்சதையும் நீங்க பார்த்திருக்கலாம். இந்த சந்திப்புக்கு பின்னாடி நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, மதுரை மாவட்டம் திமுகவுக்கு ரொம்பவே வீக்கா இருக்கு. மதுரை மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தியோட அராஜகத்தை மக்கள் ரசிக்கல அப்படிங்கறதால மதுரையில திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் கருதினார். அது மட்டும் இல்ல, உளவுத்துறையோட ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது. மறுபக்கம் பிடிஆர் மேல மாப்பிள்ளை சாரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி கடும் அதிருப்தியில இருக்கிறதால பிடிஆருக்கு சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம். ஆனா வேற வழி இல்லைங்கிற பட்சத்துல கடைசி கட்டத்துல சீட்டு கொடுக்கலாம். ஆனா பிடிஆரை நம்பி மதுரையை ஒப்படைக்க முடியாது, நீங்க மதுரைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப அங்க ரோடு ஷோ அப்படிங்கிறதெல்லாம் நடந்தது. இதுல அழகிரி அவர்களோட உதவி அப்படிங்கிறதும் நாடப்பட்டிருக்கு. மதுரையை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் மறுபடியும் பாலிடிக்ஸ் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. இதுல அழகிரி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கார். என்னோட மகன் துரை தயாநிதிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா உதயநிதி கடுமையான அப்செட். உங்க காலகட்டத்துலதான் நீங்க அண்ணன் தம்பி பயங்கரமா அரசியல் சண்டை போட்டுக்கிட்டீங்க, நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப என்கிட்டயும் கொண்டு வந்து துரை தயாநிதியை விட்டு எனக்கு போட்டி ஆள் வளர்க்குறீங்களா நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டு தான் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு லீவ் போட்டிருக்கிறதா தகவல் வருது. சில பேர் சொல்ற மாதிரி அவர் வந்து தலைவர் பதவி கேட்டார் அப்படி இப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஆனா உண்மையான காரணம் இதுதான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால அப்பா மகன் சண்டை முடியுமா, அழகிரி அவர்களோட மகனுக்கு சீட்டு வழங்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் பேசுவோம். முதலாவதா பாத்தீங்கன்னா மேலூர் தொகுதி. மேலூர் தொகுதி அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு சாதகமாவே உள்ள ஒரு தொகுதியா இருக்கு. இந்த 2001 2021 வரைக்குமே அதிமுக தான் தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு இருக்கு. இப்ப பெரிய புல்லான் அப்படிங்கிறவர் தான் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. இப்ப காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்திரையர் வாக்கு வங்கி அதிகம் உள்ள ஒரு தொகுதி அப்படிங்கிறதால காங்கிரஸ் இந்த இடத்துல நாம போட்டியிடணும் அப்படின்னு விரும்புது. 2021லயும் காங்கிரஸ் தான் போட்டியிட்ட தொகுதி. அதோட அமமுகவுக்கு கணிசமா வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதி அப்படிங்கிறதால அமமுகவும் கேட்கும். ஆனா சிட்டிங் தொகுதி அப்படிங்கிறதால பெரிய புல்லானுக்கு தான் சீட்டு வழங்கப்படுது. காங்கிரசுக்கு வழங்கப்படும் பட்சத்தில் மேலூர் தொகுதியை அதிமுக ரொம்ப எளிதா கைப்பற்றக்கூடிய சூழல் அப்படிங்கிறது தான் மேலூர் தொகுதியில இருக்கு.
இது தொடர்பான உங்களோட தரவுகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மதுரை கிழக்கு தொகுதி அமைச்சர் மூர்த்தியோட சொந்த தொகுதி. அமைச்சர் மூர்த்தி மேல கடுமையான அதிருப்தி இருந்தாலும் கூட இங்க அமைச்சர் மூர்த்தி மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க மூர்த்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுகவை சேர்ந்த கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் பல பேர் இருக்காங்க. அதிமுகவினர் பெரிய அளவுல கீழ்மட்டம் வரைக்கும் பணம் கொடுக்கல. ஆட்சி அதிகாரத்துல இருந்தப்பையும் சரி இல்லாதப்பையும் சரி அமைச்சர் லெவல்ல இருக்கிறவங்க அதிமுகவோட கீழ்மட்டத்திற்கு எந்த கவனிப்பும் செய்யல. ஆனா மூர்த்தி அதிமுகவினருக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டி வச்சிருக்கார் அப்படிங்கிற அதிர்ச்சி செய்திகள் அப்படிங்கிறது வருது. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க செலவுக்கு பணத்தை வாங்கிக்கிங்க, நான் தரேன், நீங்க எனக்கு வேலை செய்ய வேண்டாம், அதிமுகவுக்கு வேலை செய்யாம கண்டுக்காம விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை கையில எடுத்திருக்காரு. இந்த ஃபார்முலா தான் மூர்த்தி ஏற்கனவே 2021 ஜெயிக்கிறதுக்கே காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதே தொகுதியை பிஜேபி அப்படிங்கிறவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபிக்கு கொடுக்கப்படாது. அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்கு, சிபிஎம் 5 முறை ஜெயிச்சிருக்கு, திமுக 4 முறை ஜெயிச்சிருக்கு. இங்க முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன் அவர்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவருக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் கள நிலவரம் சொல்லுது. அதே மாதிரி கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற யாதவர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தருக்கு சீட் கொடுக்கப்படும். ஆனா இவரும் சரியா செயல்படல அப்படிங்கிறதால இவருக்கும் வெற்றி வாய்ப்பு கம்மி. அதனால அதிமுக சார்பா மாவட்ட செயலாளரான ராஜன் செல்லப்பா இங்க நின்னா மூர்த்திக்கு கடும் போட்டி கொடுக்கலாம். நீயா நானா மோதல் இழுபறி நிலை வரை போகும், கடும் போட்டி இருக்கும். ராஜன் செல்லப்பாவை தவிர வேற யார் நின்னாலும் இங்க ஜெயிக்கிறது கஷ்டம், மூர்த்திக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லுது. எதனால இதை சொல்றோம் அப்படின்னா, மூர்த்தி ஏகப்பட்ட காசை செலவழிக்க கூடியவர், மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு. அதுக்கு சரிக்கு நிகரா பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், ஓரளவுக்கு அறிமுகம் உள்ள நபர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை வச்சிருக்கக்கூடிய திரு ராஜன் செல்லப்பா நின்னா கடும் போட்டி கொடுக்க முடியும், இல்லைன்னா மூர்த்தி இங்க வெற்றி அடைகிறார் அப்படின்னு கள நிலவரம் சொல்லுது. அடுத்ததா மதுரை மத்தி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட தொகுதி இது. ஆனா இந்த முறை பிடிஆருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு திராவிட மாப்பிள்ளையும் திராவிட இளவரசரும் ரொம்ப உறுதியா இருக்காங்களாம். தன்னை பத்தி 30,000 கோடி அடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்கன்னு அந்த ஆடியோ வெளியிட்ட பிறகு பிடிஆருக்கு உண்டான மரியாதை கட்சியில குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால பிடிஆருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு உதயநிதியும் சபரீசனும் நினைக்கிறாங்க. ஆனா பிடிஆருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பம் அப்படிங்கறதால அவங்களுக்கு கொடுத்தாதான் இந்த தொகுதியை வெல்ல முடியும் அப்படிங்கறதான் கள நிலவரம் அப்படிங்கறத சொல்லுது. பிடிஆரை தவிர வேற யாருக்கு கொடுத்தாலும் இந்த தொகுதி திமுகவுக்கு அல்ல. ஆனா அழகிரி மகன் துரை தயாநிதிக்கு இந்த தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் விருப்பப்படுறாராம். இதுதான் அழகிரியும் உதயநிதியோட தந்தை ஸ்டாலின் அவர்களும் பேசி தீர்த்துக்கிட்ட விஷயம். இதுலயும் உதயநிதிக்கு உடன்பாடு இல்லாததாலதான் கோபத்துல இருக்கிறதா செய்திகள் வருது. மறுபக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் அல்லாத ஒருவருக்கு சீட் கொடுக்கப்படும் பட்சத்தில் பிடிஆருக்கு கடும் போட்டி கொடுக்கலாம். முக்குளத்தோருக்கே கொடுத்தோம் அப்படின்னா பிடிஆர் வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். முக்குளத்தோர் அல்லாத வேறு ஒரு சமூகத்திற்கு சீட்டு கொடுத்தா பிடிஆருக்கு கடும் போட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கள நிலவரம் அப்படிங்கறத சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்துல ஒரு சின்ன ஏஜி பாரம்பரிய திமுக குடும்பம் அப்படிங்கிற அடிப்படையில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு சுலபம் தான். ஆனா தேர்தல்ல சீட்டு வாங்குறது அவ்வளவு சுலபமா இருக்காது அப்படிங்கிறது தான் அறிவாலய நிலவரம் அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்ததா மதுரை மேற்கு தொகுதி செல்லூர் ராஜு அவர்கள் தொடர்ச்சியா வெற்றி பெற்று தக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் மதுரை மேற்கு. கிட்டத்தட்ட இது செல்லூர் ராஜு அவர்களோட கோட்டை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மதுரை மேற்கு அப்படிங்கிறது இருக்கு. இதனாலதான் எப்படியாவது இந்த தொகுதியை அதிமுக கிட்ட இருந்து தட்டி பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு இந்த தொகுதியை சுத்தி தான் ரோடு ஷோ அப்படிங்கிறது எல்லாமே நடத்தினாரு. எப்படியாவது செல்லூர் ராஜை வீழ்த்தணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய அஜெண்டாவை அமைச்சர் மூர்த்தி கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா அமைச்சர் மூர்த்தி தான் வெற்றி பெறறதுக்கே போராட வேண்டிய சூழல் இருக்கும் அப்படிங்கறதால இதுல பெருசா கவனம் செலுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. மறுபக்கம் தளபதி அவர்கள் இந்த தொகுதிக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தளபதி இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறது இப்ப அவருக்கு சாதகமா இல்லை அப்படிங்கறதால தளபதி அவர்கள் இந்த மேற்கு தொகுதிக்கு மாறுறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தளபதியும் செல்லூர் ராஜு அவர்களும் நிற்கும் பட்சத்துல கடுமையான போட்டி இருந்தாலும் கூட
செல்லூர் ராஜு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தான். ஏன்னா மதுரை வடக்குல தளபதி ஜெயிக்க முடியாது அப்படின்னு கண்கூடா தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் மேற்கு தொகுதிக்கு மாற ஆசைப்படுறாரு. மேற்கு தொகுதிக்கு வந்தாலும் கூட போட்டி கடுமையா இருந்தாலும் கடைசி நேரத்துல செல்லூர் ராஜு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் கள நிலவரம் அப்படிங்கறத சொல்லுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மதுரை வடக்கு. இப்ப தளபதி அவர்கள் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இங்க காங்கிரஸ் இந்த தொகுதியை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கறதால வெற்றி எளிதா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. தளபதி மேல இருக்கிற அதிருப்தியால தளபதி வேறு தொகுதிக்கு மாறலாம், அந்த நேரத்துல இந்த தொகுதியை நாம கேட்டு வாங்கணும் அப்படின்னா வெற்றி அடையலாம்னு காங்கிரஸ் இந்த தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்கு. மறுபக்கம் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இந்த தொகுதியை கேக்குது. ஆனா தொகுதியில 40,000 இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கறதால பிஜேபிக்கு இந்த சீட் அப்படிங்கிறது கிடைக்காது. இந்த இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கியால யார் போட்டியிட்டாலும் மதுரை வடக்கு இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி திமுகவுக்கு சாதகமா இருக்கு. மறுபக்கம் தளபதி மேல இருக்கிற அதிருப்தி அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு. கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு தொகுதியா மதுரை வடக்கு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் தொகுதி அப்படிங்கிறது அதிமுகவோட ஒரு செல்ல தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ராஜன் செல்லப்பா இந்த தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா மூர்த்தி அவர்களுக்கு எதிராக ராஜன் செல்லப்பா நின்னாதான் சரியா இருக்கும், ஒரு யானைக்கு போட்டியா இன்னொரு யானை தான் இறங்கணும் அப்படின்னு ராஜன் செல்லப்பா மூர்த்தி அவர்களோட தொகுதிக்கு அனுப்பப்படலாம். இங்க டாக்டர் சரவணன் வேட்பாளரா களமிறங்குவார். சிபிஎம் திமுக சார்பா இந்த தொகுதியை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிபிஎம் இந்த தொகுதியை கேட்கும் பட்சத்தில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த முருகன் மாநாடு ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் கோவில் சர்ச்சை தொடர்பான விஷயங்கள் எல்லாத்திலுமே பிஜேபி நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கு. திமுக கூட்டணி மேல மக்கள் கடுமையான அதிருப்தியிலே இருக்காங்க அப்படிங்கிறதால திருப்பரங்குன்றத்தில் டாக்டர் சரவணன் வெற்றி பெறுகிறார். அவரை தவிர யாருக்கு சீட் கொடுத்தாலும் வெல்வதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாவே இருக்கு. இருந்தாலும் இந்த தொகுதியை சரவணனா ராஜன் செல்லப்பாவா அப்படின்னு பார்க்கும்போது மூர்த்தி அவர்களுக்கு எதிராக ராஜன் செல்லப்பா நிக்கிறது தான் சரியா இருக்கும்னு மக்கள் கருத்தா இருக்கு. இந்த தொகுதி அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மதுரை தெற்கு தொகுதி. மதிமுகவை சேர்ந்த பூமிநாதன் அப்படிங்கிறவர் தான் இங்க வேட்பாளரா நின்று வெற்றி பெற்று இருக்காரு. மறுபடியும் மதிமுக இந்த தொகுதியை கேட்கும். ஆனா திமுகவினர் இந்த தொகுதியில நாம தான் நிக்கணும், எப்ப பார்த்தாலும் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா நாம எப்பதான் 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுன்னு தொகுதியை சேர்ந்த திமுகவினர் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதால திமுகவுக்கு கொடுக்கப்படலாம். ஏன்னா மதிமுகவோட தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படும் பட்சத்துல திமுகவுக்கு இந்த தொகுதி மாறலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழல் படி மதிமுகவுக்கே திரும்ப தொகுதி போகலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சௌராஷ்டிரா மக்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்காங்க. 2011 உருவான இந்த தொகுதியில டாக்டர் சரவணன் மறுபடியும் இங்க கேட்கறதுக்கும் சாத்தியம் இருக்கு. ஒருவேளை திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பாவுக்கே கொடுக்கப்பட்டா டாக்டர் சரவணன் இந்த தொகுதிக்கு வரலாம். இந்த தொகுதியோட நிலவரம் அப்படிங்கிறது கடும் போட்டி இழுபறி அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது தான் கொடுக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருமங்கலம் தொகுதி. 2011 இருந்து அதிமுக ஹாட்ரிக் அடித்த ஒரு தொகுதி. இங்க மறுபடியும் அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தான் களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆர்பி உதயகுமாரை எதிர்த்து கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்த மணிமாறன், முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா அவர்களுடைய மகன் மணிமாறன் தான் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாவே இருந்தாலும் உள்கட்சி பூசல் அப்படிங்கிறது இருக்கு. இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு அதிமுகவினரே சிலர் உள்ளடி வேலை செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குங்கிறத மக்கள் மத்தியில ரொம்ப எளிதாவே பார்க்கப்படுது. இருந்தாலும் ஆர்பி உதயகுமார் தேர்தல் அரசியல்ல கைதேர்ந்தவர் அப்படிங்கிறதால எல்லா எதிர்ப்புகளையும் சமாளித்து கடைசி நேரத்தில் வெற்றி அடைவார் அப்படிங்கறதுதான் கள நிலவரம் அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உசிலம்பட்டியை பொறுத்தவரை கனிமொழி ஆதரவாளரான இளமகிழன் அப்படிங்கிறவரு கடுமையான போட்டி இட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தான் சீட் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு இருக்காரு. இவருக்காக கனிமொழியும் தொடர்ச்சியா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இளமகிழன் சீட் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதிமுகவுல இப்ப உள்ள எம்எல்ஏ ஐயப்பன் அப்படிங்கிறவர் ஓபிஎஸ் ஆதரவாளரா இருக்கிறதால அவருக்கு சீட் அப்படிங்கிறது இல்ல, அவரு நிச்சயமா ஓரங்கட்டப்படுறார். மறுபக்கம் பாத்தீங்கன்னா அமமுக இந்த தொகுதியை கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தலில் அமமுக தனித்து போட்டியிட்டு இங்க
55,000 வாக்குகள் வாங்குச்சு. மகேந்திரன் அப்படிங்கிற வேட்பாளர் தான் இந்த 55,000 ஓட்டுகளை வாங்கினாரு. ஆனா அந்த மகேந்திரன் இப்ப அதிமுகவில் ஐக்கியமாயிட்டார் அப்படிங்கறதால சொந்த செல்வாக்கால தான் அவர் ஓட்டு வாங்கினாரு. அதிமுக சார்பா மகேந்திரனே இந்த தேர்தலில் களமிறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மகேந்திரன் இந்த தேர்தலில் அதிமுக சார்பா களமிறக்கப்பட்டா 100% அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா உசிலம்பட்டி அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சோழவந்தான் தனி தொகுதி. சோழவந்தான் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை சேர்ந்த வெங்கடேசன் அப்படிங்கிறவர் தான் இருக்காரு. மறுபக்கம் மாணிக்கம் எம்எல்ஏ ஏற்கனவே பிஜேபிக்கு போயிட்டு மறுபடியும் அதிமுகவுக்கு வந்த மாணிக்கம் எம்எல்ஏவுக்கு சீட்டு கேட்டு போராடிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கான வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படிங்கறதால செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் இவங்க 2 பேரோட ஆதரவையும் பெற்ற ஒருத்தரை, இது தனி தொகுதி அப்படிங்கறதால செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா 3 பேரோட ஆதரவையும் பெற்ற ஒருத்தரை இங்க நிக்க வச்சும் பட்சத்தில் அதிமுக வெற்றி அடையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மறுபக்கம் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, திரு ஆர்பி உதயகுமார் இவர்களுக்குள்ளேயே உட்கட்சி புகைச்சல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஆதரவாளருக்கு சீட்டு வாங்கணும், ஆதரவாளருக்கு சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பெரும் சவாலா இருக்கும் அப்படிங்கறதான் கள நிலவரம் சொல்லுது. ஒற்றுமையா தேர்தலை அணுகுனா பிடிஆரை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இருக்கு. 10ல் 9 தொகுதிகளை அதிமுக வெல்லலாம். 8 நிச்சய வெற்றி. மூர்த்தி தொகுதியும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட தொகுதி மட்டும்தான் இழுபறியா இருக்கும். மற்றபடி 10க்கு 8 தொகுதியை அதிமுக வெல்லும் அப்படிங்கறதுதான் கள நிலவரம் அப்படிங்கறத சொல்லுது. இதே மாதிரி தொடர்ச்சியா ஒவ்வொரு மாவட்ட வாரியா கள நிலவரம் 2026ல வெல்ல போவது யார் அப்படின்னு நாம உங்களுக்கு சென்சஸ் எடுத்து சொல்ல இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம்.